அனைவருக்கும் இனிய வணக்கம். 10,000 கவிதைகளை வித்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு என்னும் முத்தான தமிழுக்கு முதல் வணக்கம். இப்பொழுது UGTRB எக்ஸாமினேஷனுக்கான இது வரைக்கும் 5 யூனிட்டை பார்த்தோம். எப்படிலாம் படிக்கலாம், எப்படிப்பட்ட வினாக்கள்லாம் வந்திருக்கும், அதை பற்றி நம்ம பார்த்தோம். 6வது யூனிட் சிற்று இலக்கியங்கள், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய 4 உறுதிப்பொருள்களை முழுகமாக பாடினால் அதுக்கு பேர் ஐம்பெரும் காப்பியம்னு சொன்னோம். அதில் 4 குறைவாக 3ஐயோ அல்லது 2ஐ பற்றியோ அல்லது 1ஐ பற்றியோ பார்த்தோன்னா ஐஞ்சிறு காப்பியங்கள்னு சொன்னாங்க. ஐம்பெரும் காப்பியம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவரே மயிலைநாதர் தான். அதை போன்று இந்த சிற்று இலக்கியங்களும் முழு இலக்கியங்கள் பெறக்கூடிய தொகுதியிலிருந்து சற்று மாறுபட்டு இருந்தால் அதுக்கு பேர் சிற்று இலக்கியம்னு பேராங்க. இது சிற்றிலக்கியம் பல உண்டு. சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னு பிள்ளைத்தமிழை பாடிய குமரகுருபரர் சொல்கிறோம். காமம் மிக்க கலிப்படர் கிளவி அப்படின்னு சிற்றிலக்கியத்தை பற்றி நமக்கு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ சிற்றிலக்கியத்தை பற்றி வடிவங்களுடைய பல வகை உண்டு. அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய சிற்றிலக்கிய பகுதி பரணி. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார், ஜெயங்குத்து பரணியை எழுதிய ஜெயங்கொண்டார். சரிங்களா? அடுத்து பாருங்க, பிள்ளைத்தமிழ். கடவுளையோ அல்லது தலைவர்களின் ஒருவனையோ குழந்தையாக பாவித்து, ஆண் குழந்தையாக இருந்தால் 10 பருவம், பெண் குழந்தையாக இருந்தால் 10 பருவம், அந்த 10 பருவத்தில் அது விளையாடக்கூடிய செய்திகளையும் அதனுடைய மழலை சொல்லையும் அழுகக்கூடிய செய்தியாக நமக்கு பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் உண்டு. அதில் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், அது மாதிரி பல பிள்ளைத்தமிழ்கள் உண்டு. அப்போ முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த முருகப்பெருமான் மீது பாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்பாங்க. வைத்தீஸ்வரன் கோயில் வீட்டிருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியின் மீது பாடப்பட்டது தான் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். அடுத்து உலா. ஓகேங்களா? ராஜராஜ சோழனுடைய உலா காலத்தில் உலா அப்படின்னு சொல்லுவாங்க. உலா அப்படின்னா தெய்வமோ அல்லது ஒரு மன்னனோ வீதி உலா வருகின்ற பொழுது 7 பருவ பெண்களும், அதாவது மங்கை, மடந்தை, பேதை, பெதுமை, பேரிளம்பெண் என்று சொல்லக்கூடிய அந்த 7 பருவ பெண்களும் அவங்கவுங்க நிலைக்கு ஏற்றவாறு ஆசை கொள்ளுதல். குழந்தையாக இருந்தால் அந்த பொம்மை நமக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுமா. சரிங்களா? 2வது ஒரு மங்கை பருவம் அடைந்து மடந்தை பருவம் அடைந்தால் காதலிப்பாள். பேதை பெதுமை பருவம் அடைந்தால் குழந்தையாக பாவிப்பாள். இந்த மாதிரி 7 பருவ பெண்கள், 7 பருவ பெண்களுடைய நிலையை பற்றி நமக்கு சொல்லக்கூடியது தான் இந்த உலா என்று சொல்லக்கூடிய உலா. அடுத்து தூது. காதல் இலக்கியத்திலே முக்கியமான ஒரு பகுதி தூது. அலர்தருப்புணர்ச்சி, புனர்தருப்புணர்ச்சி, தூது, இது முக்கியம்தான். 3க்கும் காதலுக்குரியது. அப்போ தூது இலக்கியத்தை பற்றி நம்ம சிறப்பாக படிக்க வேண்டியதாக இருக்குது. சிற்றிலக்கிய வகையில் உண்டு. அடுத்து களம்பகம். சரிங்களா? களம்பாடுதல், களம்பகம், அதாவது இந்த ஏற்களம்பகம், இந்த மாதிரி பல களம்பகல் செய்திகள் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பள்ளு. விவசாயிகளை பற்றி உழத்தியற்பாட்டு என்று அழைக்கக்கூடிய பள்ளு இலக்கியங்கள் பல உண்டு. இதை பற்றி பள்ளு இலக்கியத்தை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது முக்கூட, அதாவது நிறைய பள்ளுகள் உண்டு. மூத்த பள்ளி, இளைய பள்ளி, பல்லன்னு ஒருத்தர் இருப்பானா. இவங்க 3 பேருக்கு ஏற்படக்கூடிய சண்டைகளை வைத்து பாடக்கூடியதான் முக்கூடர் பல்லுன்னு பேர். சரிங்களா? அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். நெல் வகைகள், மீன் வகைகள், இதையெல்லாம் நமக்கு பள்ளு இலக்கியம் சொல்லுது. அதுக்கப்புறம் முக்கியமான நூலாக குறவஞ்சி, திருக்குற்றால குறவஞ்சி. திருகூட ராசப்ப கவிராயர் எழுதிய திருக்குற்றால குறவஞ்சி. குற்றாலநாதர் அவர் வீதி உலா வருகின்ற பொழுது அதை வசந்தவல்லி என்று சொல்லக்கூடிய பெண் பார்த்து ஆசைப்படுகிறாள். அந்த பெண்ணிடத்திலே ஒரு குறவஞ்சி, அதாவது குரத்தி மகள் சென்று குறி சொல்கிறார். அதை பற்றி பாடக்கூடியதுதான் குறவஞ்சி இலக்கியம். திருக்குற்றாலநாதரை சித்திரசபை என்று அழைக்கக்கூடிய குற்றால கோயிலை வீற்றிருக்கக்கூடிய குற்றாலநாதரை பற்றி பாடக்கூடிய செய்தியாக இருக்கும். அடுத்து அந்தாதி, அதாவது கடைசி வரியையும் முதல் வரியையும் சேர்த்து பாடுவது. அந்தம் கூட்டல் ஆதி, அதுக்கு பேர் தான் அந்தாதி. அப்படி பாடக்கூடிய செய்திகள் இது எல்லாமே நமக்கு எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிற்றிலக்கிய வகைகளில் உண்டு. ஏற்கனவே பார்த்தோம் சங்க இலக்கியம், அப்புறம் சங்க மருவிய கால இலக்கியம், அதன் பிறகு காப்பியங்கள், அதன் பிறகு சமய நூல்கள் என்று சொல்லக்கூடிய பக்தி இலக்கியங்கள், டிவோஷனல் லிட்டரேச்சர் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது தான் இந்த சிற்றிலக்கியங்கள். தமிழ் இப்படித்தான் வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்தது. ஓகேங்களா? அதனால தான் என்றைக்குமே கன்னித்தமிழாக தமிழ் இருக்கிறது. இதுக்கு ஒரு செய்தியாக நம்ம பார்க்க போகிறோம்னா, நாவி செயராமன் எழுதிய சிற்றிலக்கிய செல்வம்
அப்படி ஒரு நூல் இருக்குதுப்பா. இந்த நூல் முக்கியமாக படிக்கணும். ரெண்டாவது பாருங்கள், மு சண்முகம் பிள்ளை எழுதிய சிற்றிலக்கிய வகைகள் அப்படி ஒரு நூல் இருக்குது. இந்த 2 நூலுமே போதும். அதை தாண்டி நம்முடைய ஸ்கூல் பள்ளி பாடப்புத்தகங்கள் நமக்கு போதும். இதை பெற்று படித்தாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பகுதியாக பார்க்க போகிறது இதான் முக்கியமான பார்ட், அதிக வினாக்கள் வரக்கூடிய பகுதி. சரிங்களா? அழகு 7 இலக்கண நூல்கள், இலக்கிய வரலாறு, ரெண்டுமே முக்கியம். சார் பாருங்கள், தமிழின் மிக முக்கியமான இலக்கண நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்பாடு பகுதிகள் இதெல்லாம் முக்கியம். முதலில் தோன்றிய இலக்கண நூல் நல்லா பாருங்கள், தமிழில் நமக்கு முதல்ல கிடைச்ச நூல் அகத்தியம். அது 4000க்கு மேற்பட்ட நூற்பா இருந்துச்சு. நமக்கு கிடைச்சது 24 நூற்பா தான், அதிகமாக கிடைக்கல. சரிங்களா? அதன் பிறகு முழுவதுமாக கிடைத்தது தொல்காப்பியம். அப்புறம் நன்னூல், இந்த தொல்காப்பியத்தை முதனூலாக எழுதிய பவணந்தி முனிவர் எழுதிய நன்னூல். அதுக்கப்புறம் யாப்பெரும் களக்காரிகை, அடுத்து தண்டி அலங்காரம், அடுத்து நம்பியம் பொருள். ஓகேங்களா? அடுத்து புறப்பொருள் வெண்பா மாலை, 5 இலக்கிய நூல் என்று சொல்லக்கூடிய வீரசோழியம், வீரமாமுனிவர் எழுதிய தொன்னூல் விளக்கம், அதாவது குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கக்கூடிய தொன்னூல் விளக்கம், கடைசியாக பன்னிரு பாட்டியல். இந்த நூல் அனைத்துமே நமக்கு முக்கியமாக, இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டனாக கேட்பாங்க இலக்கண வகையில். எழுத்து, சொல், பொருள், அணி, யாப்பு என்று சொல்லக்கூடிய 5 வகை இலக்கியங்களும் இங்கே அடங்கியிருக்குது. இப்போ எழுத்திலக்கியத்தை நீ முழுசாக படிக்கணும், தொல்காப்பியத்தை படிக்கணும். எழுத்தை பற்றி அப்படி சொல்லியிருப்பார், 3 பகுதி தான் எழுதியிருப்பார், எழுத்து, சொல்லு, பொருள், முடிஞ்சு போச்சு. நீ சொல்லிலக்கணம் தெளிவாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்னூலை படிக்கணும். நன்னூலில் சொல்லிலக்கணத்துக்கு தனி அதிகாரம் வைத்து சூப்பராக எழுதியிருப்பார். நீ அணியை பற்றி படிக்கணும்னா 32 அணிகள் இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். யார்? தண்டி அலங்காரர். ஆனால் நமக்கு கிடைச்சது ஒரு 18-17 அணிகள் தான் நமக்கு பெருசாக இருக்கும். அதை மட்டும் படித்தாலே நமக்கு பெருசாக போதும். ஓகே. அடுத்து புறப்பொருள் வெண்பாமாலை, ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுகள் இலக்கணம் வகுத்திருப்பாங்க, அதை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லுது. இது 5 இலக்கணத்தை பற்றியுமே சொல்லும் நமக்கு, தொன்னூல் விளக்கமும் அந்த வீர சோழியமும். இப்போ இது எல்லாமே சேர்ந்த பகுதி தான் இலக்கண பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். எழுத்து, சொல்லு, பொருள், அணி, யாப்பு. சரிங்களா? இந்த 5 இலக்கணத்தை பார்க்கக்கூடிய இத்தனை நூல்கள் நமக்கு முக்கியம். இதை முழுக்கமாக இலக்கிய வரலாறு, இலக்கண வரலாறு பார்க்கணும்னா ஐயா வெள்ளை வாரணம் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம், அதை பற்றி படிக்கணும். இளங்குமரனார் எழுதிய இலக்கிய வரலாறு, இந்த 2 நூல் முக்கியம். அதுக்கப்புறம் புலிகேசியன் உரை முக்கியம். சரிங்களா? தொல்காப்பியம் மற்றும் நன்னூல், புலிகேசியனுடைய உரை நமக்கு முக்கியம். அவ்வளோ முக்கியமான தலைப்புகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான பகுதி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 8வது வடிவம், 8வது அலகில் இக்கால இலக்கிய வடிவங்கள் மொழிபெயர்ப்பு திறனாய்வு. சரிங்களா? இது நமக்கு முக்கியமான பகுதி. என்ன பாருங்கள், உரைநடை. சரிங்களா? ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஃபஸ்ட்டு நமக்கு தோன்றியது சங்க இலக்கியம், 2வது சங்க மருவிய இலக்கியம், 3வது காப்பியம். சரிங்களா? 4வது பக்தி இலக்கியம், 5வது சிற்று இலக்கியம். சரிங்களா? காலம் தோன்று தன்னை புதுப்பித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழினா தமிழ் மொழி. அதற்கு அடுத்த வடிவம் தான் உரைநடை. சரிங்களா? அதற்கு அடுத்த வடிவம் தான் சிறுகதை. சிறுகதை மன்னன் புலமைப்பித்தனை பற்றி பார்க்கலாம். அதற்கு அடுத்த வடிவம் தான் தமிழுக்கு புதினங்கள். அதற்கு அடுத்த வடிவம் தான் நாடகங்கள். ஆகியவற்றினுடைய தோற்றம், வளர்ச்சி, இதை பற்றிய திறனாய்வு முறைகள், இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்முடைய தமிழ் எப்படி வளர்ச்சி அடைஞ்சது பார்த்தீங்களா? முதல்ல சங்கம் லிட்ரேச்சர், சங்ககாலம், அதுக்கப்புறம் சங்க மருவிய காலங்கள், அதுக்கப்புறம் காப்பிய காலங்கள், அதன் பிறகு பக்தி இலக்கிய காலங்கள், அதன் பிறகு சிற்று இலக்கிய காலங்கள், அதன் பிறகு உரைநடை, சிறுகதை, புதினம், நாடகம், கவிதை, இந்த மாதிரி கவிதை, புதுக்கவிதை, மரபு கவிதைகள், பல வடிவத்தில் பல எண்ணங்களில் நம்முடைய தமிழ் இன்றளவும் வளர்ச்சி பெற்றே வருது. அதனால தான் என்னைக்குமே என் தமிழ் கன்னித்தமிழ் என்று பாரதியார் குறிப்பிட்டாங்க. சிறப்பான செய்தி. இப்போ உரைநடை இலக்கியத்தை பற்றி பார்க்கலாம். வளர்ச்சி, உரைநடையினுடைய தோற்றமும் வளர்ச்சி முக்கியமான செய்தி. உரைநடை எப்படி தோன்றுச்சு, உரைநடைய வளர்ச்சி எப்படி? உரைநடைனா கதை வடிவில் எழுதப்படக்கூடிய நடை, அதுக்கு பேர் தான் உரைநடை. முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ செய்யுள் இலக்கியங்கள்லாம் சில பேரால் படித்தவரால் மட்டும்தான் செய்யுள் இலக்கியம் கற்றற படிக்க முடியும்.
படிக்காதவங்களுக்கு அந்த அளவுக்கு செய்யுள் இலக்கியம் போய் சேருமா? சேராது. அதை போன்று செய்யுள் இலக்கிய வடிவிலே நமக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மொழி தான் நமக்கு உரைநடை பகுதி. அப்போ இந்த உரைநடையுடைய தோற்றம் யாரை பற்றி பார்க்கலாம்? திருவிக்கா போன்ற தலைவர்களை பற்றி பார்க்கணும். சரிங்களா? உரைநடைக்கெல்லாம் வித்திட்டவர் அவங்க தான். மூவா அவர்கள், நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். அந்த வார்த்தையே முக்கியம் இல்லையா? மனைவி இறந்துட்டாங்க, எல்லோரும் தமிழ் சங்கத்தில் வந்து தங்குங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, ஐயா நான் தனியாக வாழவில்லை, என்னுடைய தமிழோடு வாழ்கிறேன் என்று மார்தட்டி சொன்னாரே திருவிக்கா, அவரை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். உரைநடையினுடைய தோற்றமும் வளர்ச்சி. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியான இந்த பகுதியில் முக்கிய ஆளுமைகள் எந்த உரைநடை பகுதியில். சரிங்களா? இதில் பாருங்களேன், ஆறுமுக நாவலர் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். தலப்புராணம் எழுதுவதில் வல்லவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தோப்பாமி. அதே மாதிரி உரைநடையினுடைய செல்வர் ஆறுமுக நாவலர். இவர் தான் திருவருட்பாவுக்கு மருட்பா எழுதுகிறார். ஒரு முக்கியமான ஆள். ஓகேங்களா? இவர் உரைநடைக்கு வித்திட்டவர்னு சொல்லலாம். அடுத்து உரைநடை பாணியினுடைய தமிழ் இலக்கியத்தை வெளிக்கொண்டவர் ஊவேசா. ஊவே சுவாமிநாதர், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர், அவர் முக்கியம். அதுக்கப்புறம் கவிதைக்கு வித்திட்டவர், புது கவிதைக்கு. எல்லோருமே யாப்பின் பிடியிலே பிடித்திருந்த நமது மரபு கவிதை, நமது சங்க இலக்கியங்களை சாமானியரும் படித்து கவிதை இயற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக உருவாக்கிய பெருமை பாரதியை சாரும். அவர் கத்தும் குயிலோசை சற்று காதில் விழ வேண்டும்னு. குயில் கத்துமா கூவுமானா குயில் கூவும், ஆனால் இவர் கத்துதுன்னு சொல்கிறார், ஆடுதான் கத்து. அப்போ யோசித்து பாருங்களேன், எல்லோரையும் கவிஞனாக்கிய பெருமை யாரை சேரும்? பாரதி தான் சேரும். என்னை போன்று உங்களை போன்று பல பேரை தமிழனாக்கி பல பேரை கவிஞனாக்கிய பெருமை பாரதியை சேரும். அவன்தான் புது கவிதைக்கு வித்திட்டவன். அதன் வடிவிலே வந்தவன்தான் புதுமை பித்தன், புலமை பித்தன். புது கவிதைக்கு என்ன பண்ண தந்தை என்று அழைக்கப்பட்டவர். அந்த மாதிரி பல செய்திகள்லாம் நமக்கு பார்க்க உண்டு. சரிங்களா? இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். நான் பிச்சமூர்த்தி, அதாவது புது கவிதையினுடைய தந்தை என்று அழைக்கப்பட்ட நான் பிச்சமூர்த்தி. இப்போ வாவேசு ஐயர் ஆத்தங்கரை அப்படின்னு ஒரு படம், ஆத்தங்கரை பிள்ளையார்னு ஒரு நாடகம். சரிங்களா? இதை தான் வந்து முதல்ல உரைநடை நூலாக நகைச்சுவையாக எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள், மறைமலை அடிகள் தனித்தமிழுக்கு வித்திட்டவர். எந்த விதமான மொழிகளப்பும் இல்லாத நம்முடைய தனித்தமிழுக்கு வித்திட்டு இவருடைய மகளாக இருக்கக்கூடிய நீலாம்பிகை அம்மையாரும் தனித்தமிழுக்காக தன் உயிரையே கொடுக்க துணிந்தவர்கள். இவரை பற்றிலாம் பார்க்க போகிறோம். பல பேருக்கு பல பட்டத்தை வழங்கியிருப்பார், அதான் முக்கியம். சரிங்களா? அடுத்து திருவிக்கா சொன்னோம் இல்லைங்களா? தனியாக வாழவில்லை, யாரோடு வாடுறேன், நான் தமிழோடு வாழ்கிறேன் என்ற தமிழை உறவாக கொண்டவர் யாருன்னா திருவிக்கா. அவர்களுடைய சிறப்பை பற்றி நமக்கு பார்க்கணும். அடுத்து பாருங்க, ராபி சேதுப்பிள்ளை வணக்கம் வள்ளுவா என்று சொல்லக்கூடிய நூல் முதலில் தமிழுக்கு சாகித்ய கடமை படைத்த நூல். அதை பற்றியெல்லாம் நமக்கு விளக்கமாக பார்க்கலாம். அடுத்து பாருங்க, பண்டிதமணி கதிரேச. ஓகேங்களா? கதிரேச செட்டியார்னு சொல்லுவாங்க, பண்டிதமணி கதிரேசனார். இவரையுடைய உரைநடை செய்திகள், இவர் உரைநடைக்கு வளர்த்திருக்கூடிய செய்திகள், உரைநடைக்கு பார்க்கக்கூடிய பங்குகள். அடுத்து தோப்பா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஓகேங்களா? அவர் பாருங்க, தலப்புராணம் எழுதுவதில் வல்லவர், உரைநடைக்கு பகுதி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பல செய்திகள் நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்து மூவா, இவருடைய உரைநடை செய்திகள். அடுத்து வாசுபமாணிக்கம், அவருடைய தோற்றமும் வளர்ச்சி, உரைநடையுடைய தோற்றம் வளர்ச்சி செய்திகள். அடுத்து தோமுசி ரகுநாதனுடைய உரைநடையுடைய தோற்றம் வளர்ச்சியும். அடுத்து சுவாமி சிதம்பரனார். ஓகேங்களா? அவருடைய உரைநடையுடைய தோற்றம் வளர்ச்சியும். அடுத்து வானமாமலை. ஓகேங்களா? இவர் தான் நாட்டுப்புற இயலுடைய கலாய்வின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். நாட்டுப்புற இலக்கியத்திற்கெல்லாம் உயிர் கொடுத்தவர் இவர் தான். அவரை பற்றி பார்க்கலாம். அடுத்து ஜெயகாந்தன், ஹைக்கூ கவிதைகள், புது கவிதைகள், அதாவது வேலைக்கு போன சித்தாள், இந்த மாதிரி கவிதையெல்லாம் எழுதி கொடுத்துருப்பார். அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து சுஜாதா. சரிங்களா? அவருடைய கவிதைகள். எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவருடைய கவிதைகள். இது எல்லாமே முக்கியமான ஆளுமைகள். இவங்களை பற்றி செய்திகளையும் தரவுகளையும் நன்றாக படித்து கொள்ள வேண்டும். அதிகமாக வினாக்கள் வரக்கூடிய பகுதிகள் இது நமக்கு. சரிங்களா? அவ்வளோ முக்கியமான பகுதியான ஆட்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் சிறுகதையினுடைய வளர்ச்சி. சிறுகதையில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்காங்க, சிறுகதையினுடைய வளர்ச்சி. ஏற்கனவே உரைநடையை பற்றி நம்ம பார்த்தோம், அதில் முக்கிய ஆளுமைகளை பற்றி பார்த்தோம். அடுத்து சிறுகதையை பற்றி பார்க்குறோம். வளர்ச்சி, சிறுகதையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும். ஒரு செய்தியை மகாபாரதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராமாயணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,600 செய்யுள் மேல் இருக்குது, 569 செய்யுள் இருக்குது.
அவ்வளோத்தையும் முழுசாக கதையை சொல்ல முடியுமா? அதை சுருக்கமாக எடுத்து ஒரு கதையாக எழுதி இவன் ராமன், இவள் சீதை, இவன் அனுமன், அனுமன் பேசுவதை போன்று ஒரு காட்சி, ராமன் பேசுவதை போன்று ஒரு காட்சி, இந்த கதையின் சுவாரஸ்யம் எல்லோருக்கிட்டையும் போய் சேரணும்னு சொல்லி எழுதப்பட்டதான் சிறுகதைகள். ராமாயணத்தில் பல சிறுகதைகள் எழுதப்பட்டிருக்குது. அணியினுடைய கதைகளை சொல்ல பார்த்தீங்களா, அதெல்லாம் சிறுகதைகளை எழுதக்கூடிய பகுதிகள் தான். அப்போ அது மாதிரி பல சிறுகதைகள் பகுதியாக இருக்குது. முக்கிய படைப்பாளர், சிறுகதைக்கான முக்கிய படைப்பாளர்கள் வ.வே.சு. ஐயர். அடுத்து பாருங்க புதுமை பித்தன், சரிங்களா. அடுத்து கூப்பா ராமசாமி. அடுத்து மௌலி நா. பிச்சமூர்த்தி. அடுத்து லாசா ராமாமிர்தம். அடுத்து அழகிரிசாமி, கரிசல் இலக்கிய தலைவர். ஓகேங்களா. ராஜகிருஷ்ண இவருக்கார் பார்த்தீங்கன்னா அவர்ந்து வந்தவர், கீராவிலேருந்து வந்தவர். அடுத்து ஜானகிராமன், சுந்தர ராமசாமி, சரிங்களா. அடுத்து ராஜநாராயணன், கீரா. நகுலன், ஓகேங்களா. அசோகமித்திரன், ஜெயகாந்தன், சா. கந்தசாமி, பூமணி, நாஞ்சில் நாடான், பாவண்ணன். மகாபாரத ராமாயணத்தை பாவண்ணன் என்று சொல்லக்கூடியவர் மூவேந்தர் பதிப்பகத்தில் அவர் சிறப்பாக எழுதியிருப்பார். 10 புத்தகம் இருக்கும், வாங்கி படித்து பாருங்கள். அடுத்து கோணங்கி, தமிழ்ச்செல்வன். அடுத்து பிரேம் ரமேஷ். அப்புறம் பிரபஞ்சன். அடுத்து மாலன். நெக்ஸ்ட்டு கந்தர்வன். ஓகேங்களா. இந்த கந்தர்வன் எழுதிய இலக்கிய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பட்டமரம் நூல் எழுதியிருப்பார். 9th புக்கில் இருக்கும் உங்களுக்கு. அந்த பட்டமரம் என்று சொல்லக்கூடிய நூலை பற்றி சிறப்பாக எழுதியிருப்பார். அடுத்து அம்பை. அடுத்து சூடாமணி. நெக்ஸ்ட்டு சிவகாமி. அடுத்து அழகிய பெரியவன். ஓகேங்களா. அடுத்து பெருமாள் முருகன், வண்ணதாசன், வண்ண நிலவன். அடுத்து பாருங்க உத்தம சோழன், தோப்பில் முகமது மீரான், பாவா செல்லத்துறை உள்ளிட்ட இக்கால படைப்பாளர்கள் வைரமுத்து வரைக்கும் நம்ம படிக்கணும். சரிங்களா. இவங்களை பற்றியெல்லாம் நம்ம படிக்கணும். இது நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3 ஆய்வு நூல்கள் முக்கியமாக. சிவத்தம்பி, தமிழ் சிறுகதையும் தோற்றமும் வளர்ச்சியும். பே.கே. சுந்தரராஜன், சிவபாத சுந்தரன். இவங்க பாருங்கள், தமிழினுடைய சிறுகதையும் தோற்றம் வளர்ச்சியும். இந்த 2 நூல்லையுமே இவங்க பற்றி எல்லா செய்திகளும் இருக்கும். வாங்கி படித்து பாருங்கள், நுணுக்கமாக இருக்கும். தேர்வு நோக்கில் மட்டும் நம்ம எடுக்கணும். அதை படிச்சிங்கன்னா நிறையா இருக்கும் செய்திகள். நமக்கு தேர்வு நோக்கில் தொகுத்து எடுக்கணும். அந்த வேலை தான் முக்கியமான வேலை. சரிங்களா. நீங்கள் எல்லோருமே ஆசிரியர், ஒரு பிஎட் முடிச்சிருக்கீங்க, பட்டய படிப்பு முடிச்சிருக்கீங்க. இந்த நூல்கள் எல்லாம் எடுத்து தேர்வு நோக்குதல் தொகுத்து எழுதணும். அதுதான் சிறப்பு. நீங்கள் தொகுத்து எழுதிக்கிங்க. நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளை எப்படிலாம் இந்த ஃபாலோ பண்ணி படிக்க போகிறோன்றதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா. ரைட்டு, வாங்க. அடுத்து பாருங்கள் புதினம். புதினத்துடைய வளர்ச்சி எப்படி சார் புதினம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு? ஓகேங்களா. புதினம் மற்றும் நாவல், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். புதினத்துடைய வளர்ச்சி பாருங்கள், புதினத்தினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் எப்படி தோன்றியது. ஓகேங்களா. முக்கிய படைப்பாளர் இவங்களாம் முக்கியமான ஆளுகள் வருமா. மாயூர் வேதநாயகம் பிள்ளை. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. இவர் இந்துவாக இருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறியிருப்பார். அவரை பற்றி செய்தி. அடுத்து பார்த்த சாரதி. அடுத்து கோவி மணிசேகரன். அடுத்து ஜானகிராமன். நெக்ஸ்ட்டு ஜெயகாந்தன், சுந்தர ராமசாமி, கல்கி அவர்கள். பொன்னியின் செல்வன் என்று சொல்லக்கூடிய அருமையான இலக்கிய படைப்பை நமக்கு கொடுத்துருக்கூடிய படைப்பாளி கல்கி. அடுத்து பாலகுமாரன், சமுத்திரம் அவர்கள். சரிங்களா. இவர் ஒரு நூல், ஒரு கவிதைலாம் எழுதியிருப்பார், பாடப்புத்தகத்தில் இருக்கு, முக்கியமானதாக இருக்கும். அடுத்து கிருத்திகா, ராஜம் கிருஷ்ணன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்திரா பார்த்த சாரதி. இந்த புதினத்தில் முக்கியமான அசோகமித்திரன் முக்கியமான ஆள். அடுத்து பாருங்கள் தர்மன், ஜெயமோகன், ராமகிருஷ்ணன், வண்ண நிலவன், நீல பத்மநாபன், பூமணி, நாஞ்சில் நாடன், பிரபஞ்சன், சுஜாதா, வைரமுத்து, தோப்பில் முகமது மீரான், மேலாண்மை பொன்னசாமி, வானந்தி, தமிழவன், சாரு நிகிதன், சுப்பிர பாரதி மணியன், தமிழ்ச்செல்வன், ஜேடி குரூஸ், பாமா, வெங்கடேசன், பெருமாள் முருகன் உள்ளிட்ட
இக்கால படைப்பாளர்கள். புதினத்தின் அடிப்படையில் இக்காலத்தில் தமிழை படைத்து தமிழினுடைய சிறப்பை மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர்கள். இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள். இவங்களை பற்றியெல்லாம் நம்ம படிக்கணும். இதற்கான கள ஆய்வு பாருங்கள். தோப்பே சுந்தரராஜன் மற்றும் சிவபாத சுந்தரம் எழுதிய தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும். இந்த நூல் முக்கியமான நூல்மா. இந்த நூல் படிச்சே ஆகணும். இந்த நூலில் அவ்வளோ செய்திகள் நம்ம பார்த்த தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஒரு தேடி தேடி படிக்கணும் அவசியம் இல்லை, தேடி தொகுத்து படித்தா போதும். சரிங்களா? அடுத்து நாடகத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி. நாடகம் எப்படி தோன்றியது அதை பற்றி நம்ம பார்க்க வர. சங்கரதாஸ் சுவாமிகள் முக்கியமான ஆளுகள் பாருங்கள். நாடகத்தினுடைய தோற்றம் வளர்ச்சியும் நாடக கலைகள், தெருக்கூத்திலிருந்து மேடை நாகத்திலிருந்து இப்போ இருக்கிற சினிமா வரைக்கும் நாடகங்கள் முக்கியம். முத்தமிழும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே தமிழ்னா நாடகத்தமிழ். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இது மூன்றும் பெற்றக்கூடிய ஒரே தமிழ் இதுதான். இது பாருங்கள், சங்கரதாஸ் சுவாமிகள் இவங்க தான் நாடகத்தமிழினுடைய இமயமலை, நாடகக்கலையின் இமயமலை என்று அழைக்கப்பட்டவர். பம்மல் சம்பந்தம் நாடகக்கலையினுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டவர். அடுத்து பாருங்கள், C.N. அண்ணாதுரை. ஓகேங்களா? ஓர் இரவு என்று சொல்லக்கூடிய நாடகத்தை ஓர் இரவை நடத்தி காட்டியவர் யாருன்னா இவர் தான். அது பாருங்கள், சட்டம் இருட்டரை நாடகத்தை நடத்தி காட்டியவர் இவர் தான். நா. முத்துசாமி. சரிங்களா? நாடகக்கலையை வித்திட்டவர். கூத்துப்பட்டறை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாடகக்கலையை வித்திட்டவர். கலை நன்மணி என்று சொல்லக்கூடிய பட்டத்தை வாங்கினார். கலை ஞாயிறு என்று சொல்லக்கூடிய கவி ஞாயிறு, கலை ஞாயிறு என்று சொல்லக்கூடிய பட்டத்தை வாங்கியவர். சமீபத்தில் இறந்தார், நம்ம விட்டு பிரிந்தார் இவர். நா. முத்துசாமி ஐயா அவர்கள். இவருடைய தெருக்கூத்துகள் எல்லா நாடுகளையும் போயிருக்கு. அது நம்முடைய சிங்கப்பூர், மலேசியா, தமிழர் வாழக்கூடிய பகுதி எல்லா இடத்துக்கும் போயிருக்கார், முக்கியமான பகுதி. அடுத்து இந்திரா பார்த்தசாரதி. சரிங்களா? இவருடைய நாடகத்துறையினுடைய பங்களிப்பு. அடுத்து சே. ராமானுஜம். ஓகேங்களா? இவங்க இக்கால நாடகத்தமிழ். அடுத்து கோமல் சுவாமிநாதன். இவங்கெல்லாம் இக்காலத்துக்கு நாடகத்தை ஆற்றிருக்கக்கூடிய பங்குகள். பிரளயன், ஞானி, அதுக்கப்புறம் மனோகரன், இல்குபாப், ஓகேங்களா, ஆர். ராமசாமி உள்ளிட்ட இக்கால நாடக ஆசிரியர்கள் வரை இதெல்லாம் நாடக நூலாக இருக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஃபஸ்ட்டு உரைநடையுடைய வளர்ச்சி, அடுத்து புதுக்கவிதை, அடுத்து புதினங்கள், அதுக்கப்புறம் நாடகத்தமிழ் எப்படி தோற்றி வளர்ச்சி அடைந்தது, இது நமக்கு முக்கியமான ஒரு பகுதி. சரிங்களா? இப்போ இந்த நாடகத்தமிழுக்கு கட ஆய்வு நூலாக நம்ம என்ன சொல்லணும்னா 6 அழகப்பன். ஓகேங்களா? தமிழ்நாட்டினுடைய தோற்றம், தமிழ் நாடகத்தினுடைய தோற்றம் வளர்ச்சியும். ஓகேங்களா? மு. ராமசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நேற்று இன்று நாளை, அதாவது நாடகத்தமிழ், தமிழ் நாடகத்தினுடைய நேற்று இன்று நாளை, இந்த நூல் நம்ம முக்கியம். சரிங்களா? இந்த நூலை படித்தோன்னா நாடகத்தமிழை பற்றி சிறப்பாக எழுதலாம். அபிமன்யு நாடகத்தில் இருந்து சுந்தரகுமாரி, இந்திரகுமாரி நாடகம் வரைக்கும் சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி அருமையான செய்திகள் நம்ம கொடுத்துருப்பாங்க. இதிலே 5வது பார்ட்டாக மொழிபெயர்ப்பு. நல்லா பாருங்கள், மொழிபெயர்ப்பு அடிப்படை சிக்கல்கள் மற்றும் மொழிபெயர்ப்பினால் படைப்பாளருடைய கடமைகள். நம்முடைய நூலில் இருக்கக்கூடிய செய்தி பிற நாட்டுக்கு போகணும். திருக்குறள் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் மட்டும் இங்கே இல்லைன்னு கேட்டால் தமிழன் இருந்திருக்கவே மாட்டான். ஏன்னா ஜியுபோ போன்ற தலைவர்கள்லாம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து உலகமெங்கும் திருக்குறள் 150க்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாக விவிலியத்திற்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடியது நம்முடைய திருக்குறள் தான். அவ்வளோ முக்கியமான ஒரு நூலாக திருக்குறளை மாற்றியிருப்பதற்கு சான்று இந்த மொழிபெயர்ப்பு தலங்கள் தான். அது நமக்கு முக்கியம். சரிங்களா? இதில் பாருங்கள், தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள தெலுங்கு, மலையாளம், கன்னட சிறுகதைகள், நாவல்கள், ஆங்கிலத்தில் தமிழ் இலக்கியங்களை பாருங்கள். ராமானுஜம் முதலியார் இவங்களை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். முதல்ல தமிழில் வெளியிட்டவர் யாருப்பா? நம்முடைய ஜெயிப்பு பையா அவர்கள். சரிங்களா? இவர் பாருங்கள், சண்முக வேலாயுதம் எழுதிய மொழிபெயர்ப்பில். அடுத்து முருகேச பண்டிதர், இவங்களை பற்றிலாம் முருகேச பாண்டியன், இவங்க எழுதிய மொழிபெயர்ப்பியல் என்று சொல்லக்கூடிய நூல். இந்த 2 நூலை படித்தாலே போதும், பெருசாக நமக்கு தேவையில்லை. அடுத்து ஒப்பிலக்கிய திறனாய்வு. ஒப்பிலக்கிய திறனாய்வு தமிழில் ஒப்பிலக்கியத்தினுடைய பண்பும் பயனும் திறனாய்வினுடைய வளர்ச்சி. சார், ஒப்பிலக்கணம் அப்படிங்கன்னா தமிழ் மொழியின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அப்போ இலக்கண முறைப்படி தமிழ் எப்படி இருக்குது, இலக்கியமின்றி தமிழ் எப்படி இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது முக்கிய திறனாய்வாளர் பாருங்கள், தோ. மு. சீசு செல்லப்பா, கைலாசபதி, சிவத்தம்பி, நா. வானமாமாலை, தமிழண்ணல், சச்சிதானந்தன். ஓகேங்களா? அடுத்து கேசவன், தமிழவன், அடுத்து A.N. ருக்மான். அது இதுதான் முக்கியமான ஆளுப்பா. இவர் எழுதிய இலக்கண நூல் தான் அடிக்கடிக்கு கேள்விகள் வரக்கூடிய நூல். சரிங்களா? அடுத்து தீசு நடராஜன். ஓகேங்களா? நற்றமிழ் இலக்கணம்னு சொல்லிட்டு இந்த ஒரு நற்றமிழ் இலக்கணம் பரமசிவம் ஐயா எழுதிய புத்தகம். அதெல்லாம் இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அருமையான ஒரு நூல், பார்த்துக்கிட்டா போதும்.
இது 2 நூல் பார்க்கணும். நமக்கு வந்து கைலாசபதி ஒப்பிலக்கியம், அடுத்து நடராஜனுடைய திறன் ஆய்வு, இந்த 2 நூலை பார்த்தாலே போதும். சரிங்களா? அடுத்தபடியாக நமக்கு கிடைத்திருக்கூடியது கவிதையினுடைய தோற்றம் வளர்ச்சி. இதை பற்றி சொல்லக்கூடிய கவிதை மற்றும் நாட்டுப்புற இலக்கியங்கள், இது எப்படி தோற்றம் வளர்ச்சியை பெற்றிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம 9வது அழகை பற்றி பார்க்கலாம். கவிதை, இலக்கியம், நாட்டுப்புறவியல், மரபு கவிதை, புதுக்கவிதை, திரைப்பட பாடல்கள், நாட்டுப்புற பகுதிகள், இதெல்லாம் ஒரு பகுதியாக கொடுத்துருக்காங்க. இதில் மரபு கவிதையை பார்க்க வேண்டியது கேட்டிங்கன்னா இதாம்மா, ஒன்றும் இல்லை. இப்போ மரபு கவிதைனா ஒன்றும் இல்லை. இப்போ சங்க இலக்கியத்தை யாப்பு பிரிக்கலாம், சங்க மருவிகால இலக்கியத்தை யாப்பு பிரிக்கலாம், பக்தி இலக்கியத்துக்கு யாப்பு பிரிக்கலாம். அதே மாதிரி மரபு கவிதைகள், தேசிய விநாயகம் பிள்ளையோட பாடல் உண்டு. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி, அம்மா என்றது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கண்ணுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, நல்லா முட்டி குடிக்குது கண்ணுக்குட்டி அப்படின்னு பாடியிருப்பார். அப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்றை கன்று என்று தான் பாடுறார், பசுவை பசு என்று தான் பாடுறார். அப்போ இந்த மரபு கவிதை பிரித்து யாப்பு பிரித்து எழுத முடியும். அதுக்கப்புறம் தோன்றியதான் பாரதியார் எழுதிய புதுக்கவிதைகள் அப்படின்னு தலைப்பு தோன்றுச்சு. பாருங்கள், யாப்புலாம் கிடையாது, எதுகை மோனை மட்டும் பார்த்தால் புதுக்கவிதை, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இப்போ பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் சுரதா, முடியரசன், வாணிதாசன், கம்பதாசன், காமு ஷெரீப்பு, அடுத்து கண்ணதாசன், பெருஞ்சித்திரனார் உள்ளிட்ட மரபு கவிதைகளுடைய தோற்றத்தையும் வளர்ச்சியும் தெரிவித்தவர்கள். இவங்க முக்கியமான ஆள், இக்கால கவிஞர்களின் முக்கியமான ஆள். இவங்களை பற்றி நம்மள தெளிவாக படிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு புதுக்கவிதைக்கு வித்திட்டவர்கள் பாருங்களேன். நா பிச்சமூர்த்தி புதுக்கவிதையுடைய தந்தை. அடுத்து வள்ளிக்கண்ணன், அவரை பற்றி பார்க்குறோம். அடுத்து பிரபிலன், சி மணி, மீரா, மு மேத்தா, அப்துல் ரகுமான், ஈரோடு தமிழன்பன், சிற்பி பாலசுப்ரமணியம், ஆத்மநாபன், அறிவுமதி, வைரமுத்து, ஓகேங்களா, விக்ரமாதித்யன், ஓகேங்களா, கலாபிரியா, கல்யாண்ஜி, வண்ணதாசன், ஓகேங்களா, ரா மீ என்று அழைக்கக்கூடிய மீனாட்சி, அடுத்து சுகந்தி, சுப்பிரமணியன், குட்டி ரேவதி, புவியரசு, தேவதேவன் உள்ளிட்ட புதுக்கவிஞர்கள். இந்த காலம் வரைக்கும் அவங்கள படிக்கணும். நம்ம இங்கே கொடுக்கப்பட்ட தலைவர், இதை தாண்டி 2-3 தலைவர்களை சேர்த்து படிக்கணும். அதுதான் நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அப்போ தான் நம்ம வெற்றியை ஈஸியாக அடைய முடியும். நமக்கு முக்கியம் ஆய்வு நூல்கள் பாருங்கள். வள்ளிக்கண்ணன், ஓகேங்களா, இவர் எழுதிய புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும், 2வது ராஜமார்த்தாண்டன் எழுதிய புதுக்கவிதையினுடைய தோற்றம், அதனுடைய வரலாறு, இந்த 2 நூலுமே நமக்கு முக்கியமானதாக இருக்கும். இதை மட்டும் இந்த புதுக்கவிதையினுடைய அமைப்பில் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு இந்த திரைப்படங்களை எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு, முக்கியமானது. இந்த திரைப்படம் பாருங்கள், திரைப்படத்தில் முக்கியமானது பார்த்தோன்னா உடுமலை நாராயணகவி, திரை உலகின் திருவள்ளுவர் என்று அழைக்கப்பட்டவர் உடுமலை நாராயணகவி, முக்கியமான ஆள். அடுத்து பாபநாச சிவன், கூமா பாலசுப்ரமணியம், ஏ மருதகாசி, சரிங்களா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மக்கள் கவிஞர் அழைக்கப்பட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த திரைப்படத்துறையிலே கவிதை எழுதுவதற்காகவே பிறந்தவன் கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, தாமரை யுகபாரதி, ஓகேங்களா. அடுத்து அறிவுமதி, நா முத்துக்குமார், நம்மை விட்டு பிரிந்த நா முத்துக்குமார். இவங்களெல்லாம் திரைப்பட உலகில் பாடலாசிரியராக வந்து பல கருத்துக்களை நம்மிடத்தில் அறியப்படுத்தியிருக்காங்க. முக்கியமான ஒரு பகுதி, ஓகேங்களா. இவங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாட்டுப்புறவியல், நாட்டுப்புற கலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாட்டுப்புறையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும், நாட்டுப்புற மக்களுடைய பண்பாடு, அந்த ஃப்ளோக் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்கப்பா இதை, சரிங்களா. நாட்டுப்புற வகையில் தாலாட்டு, ஒரு குழந்தை பிறந்தவுடனே கேட்கக்கூடிய பாடலிலிருந்து அவன் இறுதி இறப்பு வரை கேட்கக்கூடிய பாடல்கள் நமக்கு தாலாட்டு ஏழிலே உண்டு. அடுத்து பாருங்கள், நாட்டுப்புற கலா ஆய்விலே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான வானமாமலை. இந்த குரூப் 2 குரூப் 4 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. மல்லு வேட்டி, அதாவது மாமன் கட்டி வரக்கூடிய வேட்டி, அது இந்த புத்தகத்தில் எடுக்கப்பட்டதான், வானமாமலை புத்தகம் தான். அந்த புத்தகத்தில் நாட்டுப்புற கலாய்வு என்று சொல்லக்கூடிய புத்தகம் எடுக்கப்பட்டிருக்கும். மல்லு வேட்டி கட்டி மாமன் கிடையாது, துவை வேட்டி கட்டி உன் துறை மாமன் வந்தால் ஒரு செய்தி படிச்சிருப்போம், அது அங்கே இருக்கும், சரிங்களா. இங்கே பாருங்கள், நல்லத்தங்கால் கதை, முக்கியமான கதை, நல்லத்தங்காலுடைய கதை. தென் மாவட்டத்தில் இதனுடைய சிறப்புகள் நிறையா இருக்கும், வட மாவட்டத்தில் சிறப்புகள் உண்டு. திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய தங்கை திரும்பி வீட்டுக்கு வரும்போது அண்ணன் வெளியே போயிடுறாரு. அப்போ அவங்க அண்ணி அவங்களுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க. தன் குழந்தையோடு சென்று ஒரு கிணத்துல விழுந்து இறந்துடுறாங்க, தெய்வமாக வணங்கப்படுறாங்க. அந்த நல்லத்தங்காலுடைய கதைகள் இருக்குது. மலையருவி, இந்த நூல் தொகுப்பு இது முதல் பிந்தைய தொகுப்பு வரை, ஓகேங்களா. இதிலிருந்து இது வரைக்கும் அந்த நூல்கள் எல்லாம் நம்ம படிக்கணும். இதுதான் நமக்கு வந்து சிறப்பாக செய்திருக்கக்கூடிய நாட்டுப்புற கலாய்வு. 2 பேர் நூல் முக்கியமாக, சக்திவேல் அவர்கள் நூல், நான் வானமாமலை நூல்,
சாவிய சுப்பிரமணியனுடைய நாட்டுப்புற கலாய்வு. இந்த நூல் நமக்கு முக்கியம். சரிங்களா? இறுதியாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு தலைப்புனா இதழியல் மற்றும் கணினி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்குது. சரிங்களா? இது 10வது அழகாக நம்ம இருக்குது. ஊடகத்துறையில் நவீன தொழில்நுட்பத்தினுடைய தமிழுடைய பண்பாடு. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ஓரியன்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதழியலை பற்றி நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோயேன். இப்போ மனித வாழ்வின் இதழ்வு முதலில் நம்ம தமிழ்நாட்டில் வட்டார மொழியை சொன்னது இந்து சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவருடைய பத்திரிகை, அதனுடைய பங்களிப்பு. ரெண்டாவது பாருங்கள், தமிழ் இலக்கிய தோற்றமும் வளர்ச்சியும் வார இதழாக வெளியே வந்திருக்கும். சரிங்களா? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தலையகங்கள், அதனுடைய வடிவாக்கம். ரெண்டாவது பாருங்கள், கணினி தமிழ், கணினியில் எழுதப்பட்டிருக்கூடிய தமிழ்கள் எப்படி இருக்காங்க, சாஃப்ட்வேரு, ஹார்ட்வேரு, இமெயிலு, வெப்சைட்டு, இப்போ எப்படி தமிழ் வளைந்திருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக படிக்கணும். இதை முழுசாக நம்ம படிக்கணும்னா குருசாமி இதழியல் என்று சொல்லக்கூடிய நூல், கோதண்டபாணி இதழியல் நூல், மாசு சம்பந்தன் தமிழ் பத்திரிகையினுடைய வளர்ச்சி, அடுத்து சுவாமி இதழ்கள்னு சொல்லிட்டு 18ஆம் நூற்றாண்டினுடைய தமிழுடைய வளர்ச்சி. அடுத்து பாருங்கள், ஆன்டிகோ பீட்டர் இவர் எழுதிய கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நூல் எல்லாமே இங்கிருந்து எடுக்கப்பட்டது தான். இதுலேருந்து வினாக்கள் வந்திருக்கு நம்ம வச்சுக்கிங்களா. அப்போ முழு பாடத்திட்டத்தையும் நம்ம இப்படி தான் தொகுத்து வழங்கியிருக்கோம். மொத்தம் 10 இயலாக 10 அளவுகள் கொண்ட பாடத்திட்டங்கள். அடுத்த வகுப்பில் ஒவ்வொரு வினாக்கள்லேருந்து எப்படி வினாக்கள் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை சரியாக பயன்படுத்தி படித்தோமானால் வெற்றி என்பது நிச்சயம். நன்றி, வணக்கம்.